வணக்கம் பானு. மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல் உயிரினங்களான கடல் பசு, திமிங்கலம், சுறா, டால்பின், கடல் குதிரை, கடல் பள்ளி, கடல் அட்டை உள்ளிட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றது. அவ்வப்போது கடல் பசு மற்றும் டால்பின் உட்பட பல்வேறு உயிரினங்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கும். இந்நிலையில் இன்று பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுக கடற்கரையில் ராட்சத திமிங்கலம் சுமார் 1.5 டன், அதாவது 1500 கிலோ எடை கொண்ட ராட்சத திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் இறந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்தார்கள். சுமார் 18 அடி நீளமும் எடை கொண்டதாக கருதப்படுகின்றது. இதனை அடுத்து கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்து தற்பொழுது சிதைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த திமிங்கலமானது பாறையில் மோதி இறந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு திமிங்கலங்கள் மற்றும் கடல் பசு உட்பட அரிய வகை கடல் உயிரினங்கள் அவ்வப்போது பாறையில் அடிபட்டு இறந்த நிலையில் கரை ஒதுங்குவது வழக்கம். அதனால் இதுவும் இதில் உள்ள காயங்கள் அடிப்படையில் இது அதே போன்று பாறையில் அடிபட்டு கரை ஒதுங்கியிருக்கலாம் என கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது ஒரு சில உயிரினங்கள் படகு மீது மோதி உயிரிழக்கக்கூடும். ஆனால் அதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லை என்பதால் பாறையில் மோதியே இறந்திருக்கக்கூடும் என்று வனத்துறையினர் முதற்கட்ட தகவலை தெரிவித்து தற்போது உடற்கூறு ஆய்வுக்கு பின் அந்த அடிபட்ட இறந்த நிலை கரை ஒதுங்கிய திமிங்கலமானது புதைக்கப்பட்டு வருகிறது.